எல்லாரும் அஞ்சம்பு மெய்யுருக ஐம்புடனும் சோகமுடன் நெஞ்சம் தடுமாறி நின்றார் சார். அஞ்சம்புனா பஞ்சபானம், அது மன்மத பானம். தாமரை மலரு, மாமலரு, அசோக மலரு, முல்லை மலர், நீளர், இதுதான் 5 பஞ்ச பானம் வருது. அது மனதிலே தைக்க சில பெண்களெல்லாம் நெஞ்சம் உருகி, ஆகா நமக்கு கண்ணனை போல ஒருவன் கிடைக்கவில்லையே என்று நெஞ்சம் உருகிறார்கள் பலவார். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வழங்கி வந்திருந்த மன்னர்கள் இந்திரபிரஸ்த நகரை அழகை கண்டு அப்படியே மெய் மறந்து நின்று விட்டார்கள். இந்த இந்திரபிரஸ்த நகருக்கும் அந்த இந்திரனுடைய அழகாம் அங்கே அமராவதிக்கும் வித்தியாசம் தெரியலையா? அப்படி ஒரு அழகமா இருப்பதை கண்டு பொறாமைப்பட்டார்கள். இவ்வளவு அதிசயமான நகரை நாம் இதுவரைக்கும் பார்த்ததில்லை என்று வாய்விட்டு மனமிட்டு பாராட்டினார்கள். இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல அதுக்கு பின்னால பிறகு பரமாத்மாவை பாண்டவர்கள் முறைப்படி வணங்கி நேர் வாசனை போலாம் மலரைத்து அவர்களை பாதபோசம் செய்து உடனே வணங்கி நிற்கிறாங்க. அவரை நல்ல ஒரு மாளிகையில வந்து தங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் இப்படி இருக்க நம்ம பார்வதி பதையே வெற்றிவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, ராதா ரமண கோவிந்தா, லட்சுமி ரமண கோவிந்தா. மாலை முன் வணங்கி கங்கை மைந்தனை வணங்கி யாகசாலையை நோக்கும் வேந்தன் தம்பியை நோக்கி முன்னில் வேலையில் ஜனம் மனமில் சாழுமிகு ஜனம் அருந்த தேவர் ஆலய தமுதம் என்ன அடிசினை அடித்து என்றார். சூரிய பகவான் காலையில உதயமாகும் போது, சூரியன் காலையில உதயமாகும் போது திருமாலுடைய காலை தரிசிக்கின்றான். சூரியன் மாலையிலே மறையும் போது முழு வடிவத்தையும் தரிசி விடுகிறான். அதனாலதான் காலை மாலை என்ற சொல்லே வந்தது. எவ்வளவோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். மாலை முன் வணங்கி திருமாலை மகாவிஷ்ணு உடனே பீமனை பார்த்து, பீமசேனா வந்திருக்கிற இந்த கோடிக்கணக்கான பேருக்கு சாப்பாடு போடுற வேலை உண்டுதுன்னு. அவன் சாப்பிட்றதையும் கட்டிக்காரன், சாப்பாடு போடுறதையும் கட்டிக்காரன். வஞ்சனையெல்லாம் கிடையாது. வஞ்சனையெல்லாம் ரொம்ப என்ன ஆண்டவன் வயிற்ற கொஞ்சம் பெருசா வச்சான். அவன் பேர் விருவோதன் பேர். பசிங்கிற அக்கனே அவன் உடம்புல எரிஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்ப பார்த்தா சாப்பிட்டுட்டே இருப்பான். இதான் விரும்போதன் பேர். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது மாலை முன் வணங்கி, அதனால நீ சாப்பாடு வேலை ஒண்ணுது. ஒவ்வொரு கிளாஸா ஒவ்வொருத்தருக்கு அப்படியே ஒதுக்குறாரு தர்மராஜன். பீமன் தலைமையில சாப்பாடு ஏற்பாடு பல லட்சம் பேர் சமையல் பண்றாங்க. எவ்வளவு பேரு? பல லட்சம் பேர். ஒருத்தர் 2 பேர் இல்லை. இங்கன்னா ஒரு 2-3 பேர் சமைச்சுக்கிறாங்க. இத்தனை பேருக்கு சரியா போச்சு. 70 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா 7 லட்சம் பேர் சமைக்கிறாங்கன்னு அர்த்தம். 70 லட்சம் பேர் வந்தா 7 லட்சம் பேர் சமைக்கிறாங்கன்னு அர்த்தம். 2 கிலோமீட்டர் நேரத்துக்கு பந்தல் போட்டிருக்காங்க. ஏன்னா உட்காரணும், அத்தனை பேரும் உட்கார்ந்து சாப்பிடணும். சாதாரணமான விஷயம் இல்லை. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும் போது ஆகாயத்துல அங்கவசரம் பறக்கிற மாதிரி எல்லாருக்கும் தளவாழ இலை கட் பண்றது. ஒரு இலை 4-3 கட் பண்றது, ஒரே இலை. அதை வைக்கிறாங்க பாருங்க. பதார்த்தம், பொரியல், அப்படியே ஒரு 100 வகையான பொரியல் வச்சிருக்காங்க. போனா பொரியலை சாப்பிட்றதா, வைக்கிற சாப்பாடு சாப்பிட்றதா, இல்லை ரசம் கேட்டு வாங்குறதா, சாம்பார் கேட்டு வாங்குறதா, இல்லை பாயசம் குடிக்கிறதா, இல்லைன்னா கண்காட்சியில் வச்ச பொருள் மாதிரி வச்சிருக்காங்க. எல்லாம் தெரிச்சு போய் நிற்கிறான். இந்த விருந்து சாப்பிட்டா போதும், ஒரு வாரத்துக்கு பசிக்கிறது. அப்படி ஒரு விருந்து. அந்த மாதிரி வர்றவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி பசி எடுக்கக்கூடாதுன்னு தான் தினம் 2 வேளை உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறாங்க நம்ம பஜ்ஜி என்னவர்கள் எல்லா விழாக்கிழமையில. அது ரொம்ப சந்தோஷம் தான். எல்லாருக்கும் மகிழ்ச்சி. செவிக்குணம் இல்லாத போது சிறு வயிற்றுக்கு ஈயப்படும் திருக்குறள். அது ஒவ்வொருத்தர் தினம் 2 பேர் அதுக்கு பொறுப்பேற்று அதெல்லாம் செய்கிறாங்க. அவங்களுக்கு புண்ணியம் தான். அன்னதானம் பண்ணுறதுன்னு சாதாரணமான விஷயமா என்ன?
அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது அவ்வளவு பெரிய இலையில முதல்ல வச்சது உப்பு. சில பேர் என்னதான் நம்ம சாம்பார் ரசம் வச்சாலும் அதுல ஒருத்தர் சொல்லுவாரு, அந்த ரசத்துல மட்டும் கொஞ்சோண்டு உப்பு இல்லைம்பாரு. ஏன் அந்த குறையை சொல்லணும்னு இலையிலேயே வச்சிடணும், வேணுங்கிறவங்க போட்டுங்க அப்படின்னு. அது மட்டும் இல்ல, அந்த மாதிரி யாரும் தப்பு சொல்லக்கூடாதுன்னு உப்பு வச்சாங்க. அடுத்தது அப்பளம், அப்புறம் முக்கணி, மாம்பழம், பலாப்பழம், வாழை. இந்த மாம்பழம் கூடவே மாங்கொட்டை சுட்டு வைக்கிறாங்க. அதுலேயும் கொஞ்சம் கெடுதல் இருக்குன்னு அதை சுட்டு வைக்கிறாங்க. எவ்வளவு சிரமம். பலாப்பழம் அது மந்தம் உண்டாகணும்னு கூடவே கொஞ்சம் தேன் வைக்கிறாங்க. வாழைப்பழம் கூடவே பிரண்ட துவையில் வைக்கிறாங்க. அதுக்கு மாற்று, அதுக்கு கெடுதல் முடியும். அவ்வளவு பெரிய விஷயம். இன்னும் பலகாரங்கள்ல பல வேலை என்னவே முடியாது. எப்போதும் அன்னம், நெய் இவங்களையெல்லாம் இதெல்லாம் நம்ம கையால் படிக்கக்கூடாது, கரண்டினால தான் படிக்கணும். கையில் அள்ளியே வைப்பாங்க, அப்படி வைக்கக்கூடாது. நெய் விட்டாலும் அதுக்கு ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும். அன்னம் படித்தாலும் ஒரு அன்னம் கரண்டின்னு ஒன்று இருக்குது, அதில் தான் வைக்கணும். அதான் முறை. பொதுவாக பார்த்தீங்கன்னா மோர் பெருக்கி, நீர் சுருக்கி, நெய்யுருக்கி உண்பவர் பேருரைக்கில் போமே அப்படின்னு தேரையர்கள் சித்தல் பாடி வச்சிருக்காரு. மோர் பெருக்கினா கெட்டியான தயிரை விட தண்ணி கலந்த மோர் உடம்புக்கு நல்லது. அது ராத்திரியில் கூட சாப்பிடணும். தயிர் பக்கத்தில் மட்டும் சாப்பிடணும். அது 40 வயசுக்கு மேலானவங்க தயிரையை தொடக்கூடாது. நீர் கறிக்கு எவ்வளோ ஒரு சுத்தமான தண்ணியா இருந்தாலும் அது சுட வச்சுட்டோம்னா அதுல இருக்கிற கிருமிகளை இருந்து தண்ணி சுத்தமாகி விடுகிறது. அதனாலே நீர் கறிக்கு சாப்பிடணும். நெய் உருக்கி அப்படியே பாட்டில் வச்சிருப்போம், அப்படியே எடுத்து விருந்தாளிக்கு போடக்கூடாது. அதை கொஞ்சம் நெருப்புல சுட வச்சு நெய்யை உருக்கி போடணும். இந்த மாதிரி சாப்பிட்டு வர்றவங்க பேரை சொன்னாலே நோய் வராதுங்க. யார் சொல்றா? தேரையர், ஒரு சித்தர், அகத்தியருடைய மாணாக்கர். அப்படிப்பட்ட வகையில இது மாதிரி செஞ்சுட்டு வந்தா அவங்க பேர் சொன்னா கூட நோய் வராது. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது பலவிதமான பலகாரங்களை இடையிலே வைக்கிறார்கள். அதனால பலகாரத்திலே எத்தனையோ பலகாரம் இருக்குது. அதுல போலி பலகாரம்னு ஒரு பலகாரம். போலி பலகாரமா இது வரைக்கும் யாரும் சொல்லவே இல்லையே அப்படின்னு நீங்க நினைக்கணும். சிவகாசின்னு சொன்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பட்டாசு ஞாபகம். அங்கெல்லாம் நாடார்கள் அதிகம். காமராஜர் நாடார் இந்த மாதிரி நாடார்கள் அங்கே அதிகம். பொன்னப்ப நாடார், பொன்னமான 2 பேர் தம்பதிகள், பேரு பொருத்தம் குணம் பொருத்தம். அவங்களுக்கு ஒரே மகன் ராஜேந்திரன் பேர். அவனுக்கு என்ன கல்யாணம் ஆகலை. அதே மாதிரி பக்கத்தில் ஒரு 2-3 கிலோமீட்டர் திருத்தங்கள்னு ஒரு ஊர், சிவகாசி பக்கத்தில். அங்கே கண்ணப்ப நாடார், கண்ணம்மானு 2 பேர் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரே பொண்ணு பேர் ராஜேஸ்வரி. எல்லாத்துக்கும் பேர் பொருத்தம் பாருங்க எப்படி அமையும். இவங்க 2 பேரும் தூரத்து உறவு. அப்புறமா கேள்விப்பட்டு எல்லாம் பேசி முடிச்சாங்க. இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அப்படியே அதே மாதிரி நல்ல நாளில் உற்றார் உறவு படித்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இந்த ராஜேந்திரனுக்கு ராஜேஸ்வரி. இப்போ மருமக வீட்டில் இருக்கா எங்க சிவகாசியில மாமனார் வீட்டில். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் காலையிலிருந்து இவ சாணம் தெளிச்சு கோலம் போடாமல் போனோம்னா மாமியார் சொல்லுவா, நான் எதுக்கு இருக்கிறேன், என்ன வம்பா இருக்குது, நீங்க அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது, நான் பண்றேன். மருமகளை உட்கார வச்சு மாமியார சாணம் தெளிச்சு போடுறது, கோலம் போடுறது, சமையல் பண்ணுறது, பாத்திரம் விளக்குறது எல்லாம் அவனே. ஆஹா, இப்படிப்பட்ட மாமியார் கிடைக்கிறது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும்டா அப்படின்னு அவன் நினைப்பாரு. நினைக்க மாட்டான், நினைப்பான். 6 மாசம் இப்படி அப்படியே சிமெண்ட் ரோட்ல போற கார் மாதிரி ஆனந்தமா தான் போச்சு. 6 மாசத்துக்கு அப்புறம் சுக்கர பத்திரமா மாறிட்டான். உடனே எடுத்தோன்னு, ஏய் இன்ன வரைக்கும் தூங்கி இருந்தா வீடு உருப்படுமா, எடுத்து சாணம். மருமக பார்த்தா யாரு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயா இருக்கிறாங்க, நம்மளதான் சொல்றாங்க. என்ன மாமி இவ்வளவு நாளா நீங்க தானே செஞ்சீங்க, அப்படி என்ன என்னையிலிருந்து நீ தான் செய்யணும். ஆமா, சாணம் தெளிக்கணும், வீடு வசலாம் பெருக்கணும், கோலம் போடணும், பாத்திரம்லாம் விளக்கணும், சமையல் பண்ணணும், தண்ணி கிணத்துல தண்ணி கொண்டு வரணும், எல்லாம் அவன் வீடு தான். சரி மாமி. உடனே சரிட்டு உடனே அவ வீடு தெளிச்சு சாணம் தெளிச்சு ஒன்றும் பாதியை தெளிச்சு ஒன்றும் பாதியை கொண்டு விட்டு ஏதோ பாத்திரம் பண்ணா அரைகுறையா இப்படி விளக்கி அப்படி வச்சு சமையல் பண்ணா
அந்த சமையல் அவளுக்கு அப்போ புதுசு தெரியல. உடனே மாமியார் சண்டை போட்டு, என்ன நீ சாப்பாடு வச்சிருக்கீங்க, என்ன சாம்பார் வச்சிருக்கீங்க, என்ன ரசம் வச்சிருக்கீங்க. அவள் இப்போ தான் புதுசாக பண்ணுறா, அவனுக்கு தெரியல, என்ன பண்ண முடியும். சோறு குழஞ்சி போச்சுன்னா ஏடி குழஞ்சி போச்சுன்னா அது புது அரிசி குழஞ்சி. ஏன் சோறு வேகல, அது பழைய அரிசி வேகல. இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல அப்போ ஒரு நாள் புருஷன்காரன் சொல்றான் பொண்டாட்டிக்கிட்ட, அதாவது மாமனார் மாமியார்கிட்ட சொல்ற, ஏங்க எனக்கு இந்த கோழி பலகாரம்னு ஒரு பலகாரம் இருக்குது, அந்த பலகாரத்தை செஞ்சு சாப்பிடலாம்னு ஆசையா இருக்குது, நீங்க அந்த பொருளெல்லாம் வாங்கி கொடுங்கண்ணா. அதுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரு, என்ன வேணும்னு சொல்லு. அது வேற ஒண்ணு இல்லைங்க, கோதுமை மாவு, கற்கண்டு, ஏனு, இன்னும் பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, சாரப்பருப்பு, முந்தை பருப்பு, ஏலக்காய் எல்லாமே நீங்கள் வாங்கி கொடுக்கணும், அதை செஞ்சிடலாம். அவ்வளோ தானே. சரி, எல்லாம் வாங்கி கொண்டாந்து கொடுத்தா இந்த கோழி பலகாரம் செய்கிறனால தான் இவன் என்ன பண்ண, மாமியார் இந்த நேரத்தில் மருமக வீட்டில் இருக்கக்கூடாது, அவளை அவங்க அம்மாவுக்கு அனுப்பிச்சு இருந்துட்டு போகிறா. 2 பலகாரம் கொடுத்து அவள்கிட்ட சாப்பிட்டு போகிறா. இதுக்கு போய் என்ன அவளை போய் அனுப்புணுங்கிற, அதெல்லாம் முடியாது, நம்ம 2 பேரும் மட்டும்தான் சாப்பிடணும். சரிட்டு அவர் மருமகளை கூப்பிட்டா, மாமனார், அம்மா ரொம்ப நாளாக இங்கே இருக்கிற பாவம் நான் அனுப்பக்கூட இல்லை, நீ போய் 2 நாள் உங்கள் அம்மா வீட்டு இருந்து பக்கம் தான் 3 கிலோமீட்டரு, குதிரை வண்டியில் ஏறி அவள் போயிட்டான். இவர் வேண்டிய சாமான்லாம் வாங்கி கொடுத்தோன்னு இந்த கோழி பலகாரத்தை சீக்கிர செஞ்ச உடனே ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரி, என் வீட்டுக்காரரை கூப்பிட்டு, நம்ம 2 பேரும் அங்கே சமையல் கட்ட உட்காந்து சாப்பிட்டு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன இப்போ நாம் 2 பேர் தான் இருக்காங்க, மறுபடியும் ஊருக்கு நினச்சாச்சு, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் திரும்பி பார்த்தா வாசப்படியில் மரும நிற்கிறேன். என்னடா இது, வீட்டுக்கு போன அடிச்சா 2 நாள் ஓடி வந்துருக்குறா, இவளுக்கு அப்படியே முகம் அக்னியில் அபிஷேகம் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. உடனே ஏங்க மருமம் வந்துட்டு ஏதாவது சொல்லி அனுப்பணும். ஏன்டி அவன் வந்துட்டு போறா, நீ சொன்ன அனுப்பேன், அவன் வந்துட்டு அப்போ திருப்பி அனுப்பிச்சான்னு நினைப்பான். அதெல்லாம் முடியாது, போய் சொல்லுங்க, சாப்பிட்டு பலகாரம் சாப்பிடும் போது அதில் கொடுத்தாரு. இவனை புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ட்டு, மருமகளை என்னம்மா ஊரில் எல்லாம் சவிக்கம் தானே, எல்லாம் சவிக்கம் தான். சரி சரி, நான் ஒரு கடிதம் உடனே எழுதி கொடுக்குறேன், அவங்க அப்பாக்கிட்ட கொண்டு போய் கொடு, 2 நாள் நானும் வர்றோம், அங்கே ஏதோ ஒன்று எதையும் அவனைய கொடுத்து அனுப்புகிறேன். மருமனுக்கு ஒரு சந்தேகம், இப்போ தான் 2 நாள் கொடுத்து வந்தோம், வந்தது வராதமா ஏதோ சமாதானம் சொல்லி நம்மளை அனுப்புகிறாங்களே, என்னமோ விஷயம் இருக்குது, அவன் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இவங்க உள்ளே போனோடனே அவன் குதிரை வண்டியில் போய் இறங்கி அப்படியே வீட்டுக்கு பின்னால் ஒரு கதவு இருக்குது, சமையல் இருக்கேன், அதில் கதவு பின்னால் ஒழிஞ்சிக்கிட்டான். நல்லா கேளுங்க, நீங்கள் எல்லாம் நான் பாரதம் முடிச்சு போனால் கூட இந்த கதையை நீங்கள் மறக்கூடாது. எதுக்காக சொல்ல வரேன்னா, கொஞ்சம் உற்சாகமாக சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன், ஓரடிக்காம. இதுக்காக சரின்னு சொல்லிட்டு என்னங்க அவ போயிட்டு, சரி அப்புறம் சமையல் கட்டில் போய் ஆளுக்கு ஒரு மனம் போட்டு, இவன் எடுத்தாப்புல 2 பேர் எதிரும் புதுமா வந்தாங்க, நடுவில் பலகாரத்துக்கு. என்னங்க அதான் வந்துட்டுமா, அப்புறம் என்னன்னு சொல்ல, இல்லை என் வாயில நீங்கள் எடுத்து ஊட்டி விடணும், உங்கள் வாயில நான் எடுத்து ஊட்டி விடணும் பலகாரம். அடிப்பாரு, நம்ம என்ன 16 வயசுன்னு வச்சுருக்கிறியா, சும்மா இருங்க, எனக்கு அப்படி ஒரு ஆசையம் தான். சரி அப்படிதான் செய்யணும். எனக்கு என்ன கொஞ்சம் வெக்கமா இருக்குதுங்க. வெக்கமா இருக்குதா இந்த வயசுலையா? அட வெக்கமா இருந்தா அது ஒரு பக்கமா வச்சுட்டு நீ வாட்டில் போக முடியும், யாரு? சரின்னு ஆளுக்கு ஒரு துணி எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டாங்க. இப்போ அங்கதான மருமக உடச்சிட்டு இருக்கிற பார்த்துட்டு இருக்காங்க. மாமனார் எடுத்து மாமியார் கூட்டும் போது மருமக பக்கத்துல அதை வாங்கிக்கணும். மாமியார் எடுத்து பழகாட்ட மாமனார் கூட்டும் போது இந்த பக்கம் திருப்பி அதையும் வாங்கிக்கணும். இவர் எடுத்து அவளை கூட்டும் போது அதையும் திருப்பி வாங்கிட்டான். ரைஸ் மில் அரைக்கிற மாதிரி இப்ப வேகமா அரைக்கணும், 2 பக்கம் வாங்கணும். அப்படி இப்படி அவசர அவசரம் மாடு மேயிற மாதிரி புல் மேயிற மாதிரி இப்படி வாங்கி பொண்ணு பாதி அடிச்சு போட்டு, அதுக்கு பின்னால பலகாரத்துக்கு காலியானோட கதை ஊத்து நான் போய் ஒழிக்கிட்டேன். கண்ணை கட்டிக்கிறான்னு தெரியல.
அதுக்கப்புறம் தட்டு கை வச்சா தெரியல காலி ஆகி போயிருக்குன்னு. அப்புறம் 2 பேர் கண்ணை கட்ட அவுத்தாங்க. 2 பேரும் ஒருத்தர் முழுகிற மாதிரி பார்த்துக்கிறாங்க கோபத்துல. என்ன இருக்காங்க சரிட்டு, ஏங்க இவ்வளவு பழகாச்சுன்னா உங்களுக்கே ஊட்டிக்கணும், ஒன்னாவது நீங்க என்ன கூட்டி விட்டீங்களான்னு கேட்டாங்க. ஏன்ட்டு வாய் வலிக்க திரும்பிட்டு வயிறு வலிக்க திரும்பிட்டு வாய் வலிக்க பேசிய நான் தாண்டி உனக்கு எல்லாத்தையும் விட்டேன் அப்படிங்கிற. சும்மா இருங்க, நான் தான் விட்டு. அப்புறம் 3வது ஆளை வந்துடுவாங்க, கதவு சாத்தி தான் இருக்குது அப்படின்னா. இப்படியே இங்க சண்டை போட்டு பார்த்த உடனே, ஏய் இன்னமே பேசுனேன்னா நடக்கிறது வேற என்ன பண்ணி போடுவீங்கன்னா, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போறேன், போனா போயிட்டு போடுவேன். அது எப்படி போவேன், நான் இந்த வீட்டுக்கு எனக்கு உரிமையில நான் போக மாட்டேன் அப்படின்னா, இது நீங்க இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்னா எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். உடனே ஒரு அறை கொடுத்தாரு அவர். எங்க அம்மா ஒரு ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம வளர்த்தா என்ன அடிக்கிறீங்க அப்படிங்க. மறுபடியும் ஏதாவது பேசுனா அடிச்சிருப்பாங்க. என்ன நினைச்சிருக்கு, என்னடா மாமியார் அடிபடுறாரேன்னு இவனுக்கு மனசு பொருட்களை என்னதான் நம்மளுக்கு அழுவாங்க. உடனே தன் பொருளை மாத்திட்டு அவங்க வீட்டு குலதெய்வம் பேசுற மாதிரி பேசுறான். பக்தர்களே சண்டை போடாதீங்க, நான் தான் உங்க வீட்டு குலதெய்வம் பேசுறேன். குலதெய்வம் பேசுறாங்க என்னம்மா, உங்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்து பலகாரத்தை நான் தான் சாப்பிட்டேன். பாத்தியாடி நம்ம 2 பேரும் சண்டை போட்டுக்கிறோம், குலதெய்வம் சாப்பிட்டான். ஆக்கினாலே 2 வயலும் சண்டை போட்டுக்க வேண்டாம், உங்க பக்கத்துல வந்து எல்லா பலகாரத்தையும் நான் தான் சாப்பிட்டேன். தாயே எத்தனை நாளும் உனக்கு படைச்சில வச்சு படைச்சிருப்போம், கும்பிட்டு இருப்போம், ஒரு நாள் கூட நீ சாப்பிட்டதே இல்லையே. நாங்க பிரியமா சாப்பிட்றது செஞ்ச பலகாரத்தை நீயே சாப்பிட்டு பரவாயில்ல இருக்கட்டும், ஒன்றும் தப்பு இல்லை, ஏதோ உனக்கு படிச்சதை எங்களுக்கு ஒரு புண்ணியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டுமல்ல, என்னமோ சொல்லுது, உங்க மருமகளை இனிமே எந்த வேலையும் செய்ய விடக்கூடாது, அவளை குலதெய்வம் மாதிரி பாதுகாத்துக்கணும், இல்லைன்னா அவங்க வீடு இடிச்சு தலையில விழுந்து போயிடும். தலையில விழுந்து போகணும் குலதெய்வமே சொல்லிருச்சு. உடனே எழுந்து பூசாரிக்கு ஓடுனா அந்த 2 பேரும். இவன் என்ன பண்ணா, மெதுவா கதவை திறந்துட்டு அப்படி ஓடி குதிரை வண்டி ஏறி அவங்க வீட்டுக்கு போயிட்டான். அப்புறம் தாயே நீ வந்து பழகாதுன்னு எனக்கு சந்தோஷம்தான், ஆனா ஒன்னா கூட நீ அது மாதிரி சாப்பிட்டதுட்டியே, நீ தினம் சாப்பிட்டா நாங்க செய்வோமா என்ன? அதனால ரொம்ப சந்தோஷம், இப்பவே போய் என் மருமகளை நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு குதிரை வண்டிக்கு ஏறி வேகமா போனார். 3 கிலோமீட்டர் தானே போனா. அப்பதான் போய் வந்து அப்பா கிட்ட சில விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருந்தான். நேரம் உள்ள நுழைஞ்சாரு. வாங்க வாங்க சுமத்தி வாங்க அப்படின்ட்டு அவர் வரவேற்கிறார் அந்த வீட்டுக்காரர் பொண்ணோட. என்ன திடீர்னு வந்திருக்கீங்களே? அது ஒண்ணு இல்லைங்க, எங்க மருமக நான் வீடோ விரிச்சோன்னு கிடையாது, கூட்டிட்டு போயிடலான்னு வந்து. அதுக்கு என்ன உங்க மருமக நீங்க எப்பனாலும் கூட்டிட்டு போனா அது போய் என்ன கிடக்கும் அப்படின்ட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு, மகளே அவருக்கு நெஸ்காஃபி போட்டு அனுப்பணுமா கேள்விப்பட்டிருக்கலாம். உனக்கு கொடுத்தா சாப்பிட்டுட்டு அவர் மருமகள் கூட்டிட்டு வந்துட்டார். இப்படி வந்து இந்த பலகாரத்தை இப்படி இவளே சாப்பிட்டுட்டு அவங்க சாப்பிடாம செஞ்சதை வெளியில சொல்லுவாளா? சொன்ன என்ன சொல்ல மாட்டேன். அது போல பலகாரத்துல எத்தனையோ வகை, பொரியல்ல எத்தனையோ வகை, கூட்டுல எத்தனையோ வகை, இனிப்புல எத்தனையோ வகை, என்ன கணக்கே கிடையாது. ராசுயாக விருந்து. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அற்புதமான விருந்த ஒவ்வொருத்தரும் சுவைத்து சாப்பிட்றாங்க. பாதிக்கு மேல சாப்பிடவே முடியல, வயிறெல்லாம் வலிக்கும் பொழுது. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அந்த மாதிரி இந்த விருந்தை படைக்கக்கூடிய பொறுப்பை தேவனிடத்துல அங்கே தர்மராஜா ஒப்படைச்சிருந்தார். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பலகாரம் ஃபேமஸா இருக்கு. பழனியில பஞ்சாமிர்தம், சிதம்பரம், கற்கணி ஜாதம், பிள்ளையார்பட்டியில மோதகம், திருச்செந்தூர்ல அரிசி போட்டு, திருவள்ளிக்கேணி, திருக்கண்ணமுது, ஆழ்வார் திருநி, வங்கார தோசை, திருப்பதியில முன்காலத்துல புளியோதரை, இப்ப லட்டு, காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமா கோயில் இட்லி, சுசீந்திரத்துல வடமாலை, கும்பகோணத்துல உப்பிலி அப்பன், உப்பில்லாத சாதம், தும்கூர் புளி, தஞ்சாவூர் கொடமிளகாய், மணப்பாறை முறுக்கு, திருநெல்வேலி அல்வா, கடம்பூர் போலி, கல்கத்தா ரசகுல்லா, சாத்தூர்ல வெதரை பிஞ்சி, பழனியில பஞ்சாமிர்தம், நாக்பூர்ல ஆரஞ்சு, பெங்களூர்ல கொய்யா,
திண்டுக்கல்லம் மலைவாழ, போடிநாயக்கனூர்ல ஏலக்காய், ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பால்கோவா, குருவாயூர்ல பாயசம், சேலத்து மாம்பழம், பேரளம் வடை, தெங்கல்கோட்டை பார்க்க, நேபத்தூர கோயில, ஆத்தூர் கிச்சடி சம்மா, மாத்தூர் மரவள்ளி கிழங்கு. இவ்வளவே நம்ம சாப்பிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பலகாரம், ஒவ்வொரு பொருள் ஃபேமஸ். அது போல எல்லா விதமான ஐட்டங்களையும் அங்க விருந்திலே பரிமாறப்படுகிறது. மாங்காய் இருந்துதான் மாம்பழம் உருவாகிக்குது, கொய்யா காய் இருந்து கொய்யா பழம் உருவாகுது, புளியங்காய் இருந்து புளியம்பழம் உருவாகுது. ஆனா ஒண்ணு மட்டும் பழத்திலிருந்து காயமா இருக்கு. ஒண்ணு மட்டும் பழமா இருந்தது காயமா இருக்கு. யோசனை பண்ணி பாருங்க என்னவா இருக்கு. எலுமிச்சம் பழம் காயாம இருக்கு, ஊரு காய். அந்த காயின் தான் சொல்றோம், எலுமிச்சம் ஊருகா பழம்னா சொல்றோம், ஊரு காய். பழம் காயாகி போச்சா? அது மாதிரி இப்படிப்பட்ட வகையில நல்ல வெள்ளி மலை போல துவரம் பருப்பு சாம்பார், அதில் உள்ள காரந்தனிய நெய், ஒவ்வொருவரும் விருந்த பிடிக்கிறது ஆர்வம் காட்டி எல்லாரும் அங்க எதை சாப்பிடவே தெரியாம இருக்குது. கண்காட்சியில் பொருள் வச்சு போற மாதிரி சாப்பிடுறது. சில பேர் தண்ணி தண்ணிங்கிறான். ஏமா அண்டாவில் வாங்க தண்ணி கொடுக்குறான். எல்லாரும் அண்டாவை தூக்கி கொடுக்க முடியுமா? அவனுக்கு அதான் சொல்லும், இவனுக்கு அண்டாதான் சொல்லும். அப்புறம் இப்படிதான் வாங்கி. இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது என்னைக்குமே பொறை ஏறிச்சுன்னா தலையில தட்டக்கூடாது. நல்லா கவனம் வச்சுங்க. குழந்தையா இருக்கும் தெரியும், தலையில தட்டினா இந்த உணவு குழாயில் ஒன்று அடைச்சிருச்சுன்னா அது மூச்சுக்கு நிகர மூச்சு அடிச்சு மரணத்துக்கு நிகரான நெஞ்ச தடணும். பாருங்க, பொறை ஏறிச்சுன்னா நெஞ்ச தடையும் குழந்தைங்களுக்கு தெரியும், தலையை தட்டக்கூடாது. இந்த மாதிரி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதெல்லாம் மனசுல குறிச்சு வச்சுங்க, காயத்துல குறிச்சு வைக்கணும். பரவாயில்ல. தண்ணீரை கூட உண்ணக்கூடாது, அதாவது குடிக்க கூடாது. இந்த பாருங்க, சில பேர் தண்ணீர் எடுத்து கடை கடந்து ஊற்றிடுவாங்க, அது நேரம் மலைப்படலுக்கு போயிடும். கொஞ்சம் கொஞ்சமா காப்பி குடிக்கிற மாதிரி இப்ப நீங்க குடிக்கிற மாதிரி சோசி சாப்பிட்டா அது உடம்புல பல பாகத்துக்கு போய் அந்த தண்ணி சேர்த்து நமக்கு உடம்புக்கு நிறைய செய்யும். ஆமா, பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு பஞ்சபூதங்களாக நடந்தது. நம்ம உடம்புடைய இடையில 70% நீர் தான் இருக்கு. ரத்தத்துல 10ல் 9 பங்கு, தசையில 4ல் 3 பங்கு தண்ணி தான். அதனால தண்ணீர் வந்து நிறைய குடிக்கணும், தாகம் ஏற்படும் போதும் குடிக்கணும். ஆமா, இப்படிப்பட்ட வகையில விருந்துல இப்படி என்னைக்கும் வந்து கிழக்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடலாம், தெற்கு நோக்கி அமர்ந்து சாப்பிடலாம், மேற்கு நோக்கி கூட சம்மந்தம், வடக்கு நோக்கி சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி வடக்க தலை வச்சு படுக்கூடாது. இந்த ரெண்டுமே வடக்க, ஓசை வடக்கு, போஜனம் தெற்குன்னா. அதனால வந்து வடக்கு நோக்கி உண்பதும் வடக்கு நோக்கி தலை வச்சு படுப்பதும் ரொம்ப தவறு. பூமியினுடைய ஆகர்ஷண சக்தி மூளையில பாய்ப்பு விஞ்ஞானிகளே ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு மெய்ஞானிகள் சொன்னதை இன்னைக்கு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. பூமியினுடைய ஆகர்ஷண சக்தி தலையிலே பாயும், மூளைக்கு கஷ்டமா. விஞ்ஞானம் சொல்றதை விஞ்ஞானமும் ஒப்புக்கொள்கிறது, அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறார். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது அருமையான அந்த விருந்தை படைத்து அங்க எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாங்க. எல்லாம் சாப்பிட்டு இன்னும் ஒரு வாரத்துக்கு பசிக்கும், இன்னும் ஒரு வாரத்துக்கு பசிக்காதுன்னு எல்லாம் அப்படியே யானை மாதிரி அசிஞ்சு வர்றாங்க, சாப்பிட முடியல. நாவியின் மதமும் சார்ந்தும் நறுபணி நீரும் பூவும் வாவியல் காவில் உள்ள மலர்களும் மற்றும் யாவும் மேவிய வரிவில் ஆண்மை விசையனை நல்க என்றார். தோவிலை பரித மேனை துணை வரை வணங்க சொன்னார். தோவில படித்தவனா வெத்தலை பாக்கு சாப்பிட்டோன்னா கொடுக்குறோம் இல்லையா? அது என்ன தூவித படித்தவனா வெத்தலை பாக்கு, வெற்றிலை. வெற்றிலை எல்லாத்துக்கும் வெற்றி தரக்கூடியதுனால தான் அதை வந்து நம்ம மங்களமான பொருளா ஒன்றா வைக்கிறோம். நல்லது, விசேஷம், கோவில் விசேஷம் எல்லாத்துக்கும். அந்த வெத்தலை பாக்க கொடுக்கிற பொறுப்பை நகுல சகாதேவ தர்மராஜா ஒப்படைச்சார். சிவனுக்குரியது வெள்ளையில, சக்தி தேவிக்கு உரியது வேப்பில, திருமாலுக்குரியது துளசி இலை, பிரம்மனுக்குரியது அத்தி இலை, எல்லா தெய்வங்களுக்கும் உரியது வெற்றிலை. எல்லா தெய்வங்களுக்கும் வெற்றிலை. தெய்வங்களுக்கு மட்டுமா? நமக்கும் தான்.
ஆகவே அப்படிப்பட்ட அந்த வெற்றிலை பாக்க கொடுக்கக்கூடிய பொறுப்பை நகுல சகாதேவர்கள் ஏற்றுக்கொண்டார். அடுத்தாற் போல அர்ஜுனன் வரக்கூடியவர்கள் தான் சந்தனம் சாந்து பூவை இதெல்லாம் கொடுக்கிற பொறுப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். பீஷ்மர் பிராமணர்களை வரவேற்கக்கூடிய பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பொறுப்பு கொடுத்திருக்காரு. துரியோதனை கூப்பிட்டார். துரியோதனா, இங்க குவிஞ்சிருக்கிற நவரத்தனங்களையும் ஏழை எளிவர்களுக்கு வாரி பணம் கர்ணங்கடை கொடு, அவன் தானம் பண்ணு. வேணும்னு இந்த திரவியத்தை நம்ம குறைச்சோம் அப்படின்ட்டு வாரி வாரி கொடுக்குறான்னா கர்ணன் தானம் பண்றான். ஏன் அவன்கிட்ட அந்த பொறுப்பை படிச்சாரு தெரியுமா? கையில தடவே பெருசா துரியோதன் வாரி கொடுத்தா குறைஞ்சி போகணும். அது வாரி கொடுக்க வளருமே தவிர குறையாது. அதுக்கு தான் அவங்ககிட்ட நீங்க எடுத்து கொடுறான்னா தானம் பண்ணதுல கர்ணன் சேர்ந்தேன், அவனும் தானம் பண்றான். இவன் வாரி வாரி கொடுத்து இவன் தடுத்து போயிட்டான். அவன் கொடுத்து அவன் கை செலுத்தி போச்சு. யாருக்கு எந்த பொறுப்பை கொடுக்கணும் சரியான முறையில் கொடுத்தது. தானம் தியாகம் தானும் தவணமான் முதலையான மாணவன் கொடுக்க என்ற அப்படிப்பட்ட வகையை பார்க்கும்போது பீஷ்ம துரோணர்கள் அந்தர்களை உபசரித்தார்கள். குந்தி தேவி சோபத்தரை இவர்கள் வந்திருக்கிற பிராமண பெண்களுக்கு உபசரித்தார்கள். இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது எங்க பார்த்தாலும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கிற சத்தம் தான் கேட்குது. 3 எச்சில் அங்கே சாப்பிடக்கூடிய எச்சிலை மிஞ்ச மீதி இருக்கு பாருங்க. உடனே நிறைய செலவு பண்ணி கல்யாணம்லாம் பண்றாங்க. பாதி சாப்பிட்டு பாதி இலையில விட்டுட்டு போறாங்க. அது எத்தனை பேருக்கு பயனுள்ளதா இருக்கும். அது கேட்டு நம்ம பசினா கேட்டு வாங்கி சாப்பிடலாம். அதுமா அதிகமா வாங்கி சாப்பிட்டே இருப்பாங்க இலையில. சில பேர் அவசர அவசரமா சாப்பிடுவான், சில பேர் குழந்தைகளை வச்சுட்டு மெதுவா சாப்பிடுவாங்க. இந்த இலை எடுக்கிறவங்க தயாராக காத்துட்டே இருப்பாங்க. அந்த காயத்தோட சுருட்டி எடுக்கிறது. இவங்க பார்த்தா நல்லா சாப்பிடலாம்னு நினைக்கும் போது அவன் அவசரமா சாப்பிட்டு இலையை மடிச்சுட்டு போயிடுவான். இவங்க அடனா நம்ம முழுசா சாப்பிட முடியாது, இவனும் பாதியை வச்சுட்டு அப்படியே முடிக்க போயிடுவாங்க. அப்ப எவ்வளவு சாதங்கள் வீணாக இருக்கு, அதெல்லாம் யோசனை பண்ணணும். அப்படிப்பட்ட வகையில இந்த சாப்பிட்ட இலைய கிருஷ்ண பரமாத்மா எடுத்துட்டு போய் வெளியில போடுறாங்க பாருங்க. நாமெல்லாம் விருந்தாளிங்க அந்த கூட இலை எடுத்து யோசனை பண்ணணும். கிருஷ்ண பரமாத்மாவை அந்த எச்சரிக்கை எடுத்துக்கொண்டு போய் வெளியே போடுகிறார் என்று சொன்னால் இலை எடுக்கிறது எவ்வளவு புண்ணியம் இருந்து போகும். பெரிய சமாச்சாரம். 3 எச்சில்கள் ஆண்டவனுக்கு உரியது. எது தெரியுமா? அபிஷேக பொருளாக தேன் தன்னுடைய வாயிலேயே தேனை உறிஞ்சி கொண்டு அணையிலே சேர்க்கிறது. அது எச்சில் பட்டதாச்சின்னு தேனாபிஷேகம் பண்ணாமல் இருக்கிறது இல்லை ஆண்டவனுக்கு. 2வது பால், கண்ணுக்குட்டியை ஊட்ட விட்டு தான் பால் கறக்குறாங்க. அதாவது எச்சில் பட்ட பால் என்று பாலாபிஷேகம் பண்ணாமல் இருக்கிறது இல்லை இறைவனுக்கு. அதுவும் ஆண்டவன் ஏற்கப்படுகிறது. அதே மாதிரி பட்டுப்பூச்சி தன் வாய்நாடி அந்த நூலையெல்லாம் பெருக்கி உடனே அதை பட்டுப்புடவையாக்கி அதை சுவாமிக்கு சாத்திரம். இந்த 3 எச்சில் பொருள்களும் பகவானுக்கு வந்தது. சபரியினுடைய எச்சில் பட்ட படம் தான் ராமருக்கு அமிர்தம் போல் இருந்தது. ராமாயணத்தில் காலத்தை வேடனால் கடித்து வைக்கப்பட்ட மாமிசம் சிவபெருமானுக்கு சிறந்த தேவாமிர்தம் போல் இருந்தது. சாதாரணமான அவர் கொண்டு போனார் குசேலர், கிருஷ்ணருக்கு அது மிகப்பெரிய ஒரு விருந்தாக ஏற்றுக்கொண்டார். அது நிறைய இருக்கு. அதெல்லாம் உள்ளன்பு, சாதாரணமான விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது இந்த மாதிரி உடனே செவிக்கு உணவு இல்லாத போது வயிற்று கையப்படும் எல்லாம் போட்டு இப்போ செவிக்கும் விருந்து கொடுக்கிறார்கள். கோபியர் கொஞ்சம் ரமண்ணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமண்ணா மாபாரதம் திரு கண்ணா மாய கலையில் பண்ணா மாயவா கேசவா மதுசூதனா அந்த கோபியர் கொஞ்சம் ரமண்ணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமண்ணா ஆயங்குளம் தனில அவதரித்தாய் எங்க நேயமாய் ஆயனுக்கும் அருள் புரிந்தாய் வாய பிழை தீர்த்த வந்தருள்வாய் வரதனே பாமனா கமல கண்ணா அந்த கோபியர் கொஞ்சம் ரமண்ணா
ரமண்ணா உடன் ஊதி புகழும் கை முருகே நின்றாய் உடல் மாதல் உள்ள கைய அன்பி நின்றாய் மாநிலம் போரிடும் மாதவனே மாயவா கேசவா மதுசூதனா நல்ல கோவிய கொஞ்சம் ரமண்ணா கோபால கிருஷ்ணா கோவிய கொஞ்சம் ரமண்ணா. அதுபோல ஆடலும் பாடலும் செவி விருந்தும் மிக அற்புதமான முறையிலே நடந்தது. அதுக்கப்புறம் இந்த யாகம் ஆரம்பிக்கிறாங்க. கடவுரி உரிவை போர்த்து கண்ணுதற் கடவுள் மாறி இடம்பளமாக பாகத்து இரவியோடு இருந்தவாபோ உடன் உறுப்பு தோடினால் முடித்திட்ட போர்த்தி வேவி கடனுக்குரியவெல்லாம் கவினுர சாத்தினானே தருமன் பூணூல் அணிந்து கொண்டார். 8 சால நேரத்துடனே 3 குறிகளாக ஒரு முடிச்சுடன் பூணூல் உருவாக்கப்படுகிறது. என்சான் உடம்பிலே மும்மலங்கள் பிறவி அதாவது இருக்கிறது. அவை நீங்கும் வரையிலே பிறவி என்ற முடிச்சு உண்டு என்பதை பூணூல் குறிக்கிறது. தெய்வ காரியங்களை செய்கிற போது இடதுள்ள பூணூலும் பித்திருக்காரியம் செய்யும் போது வலதுள்ள பூணூலும் மாற்றிக்குவாங்க. அப்படி இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த சமயத்துல 7 நாள் அந்த யாகம் நடந்தது. திரௌபதியும் தர்மராஜாவும் யாகத்தினுடைய இதா உட்கார்ந்துருக்காங்க. வியாசனுடைய தலைமையிலே தௌமிய முனிவர் உட்பட பல பேர் அந்த யாகத்தை பண்றாங்க. ராசசூயா 7 நாள் முடிந்த உடனே அந்த சபையிலே ஒரு கேள்வி வருது. என்ன தெரியுமா? ஆர்வனோ வக்ர பூசனைக்கு உரியார் அரசரில் அந்த நீர் உரைமில். இந்த யாகத்துல முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கிறது? இதுதான் இப்போது கேள்வி அந்த சபையில். இந்த முதல் மரியாதை யாருக்கு கொடுக்கணும் ஒரு பேச்சு வந்துச்சு. உடனே வேதவியாசரை எழுந்து சபையை கேட்கிறார். தர்மநந்தனா, கோடிக்கணக்கான நிஷதங்களுக்கு ஒரு சந்திரன் தலைவன், நவக்கிரகங்களிலே நடுநாயகமாக விளங்கக்கூடியவன் சூரியன். அதுபோல எல்லாருக்கும் தலைவர் கிருஷ்ணன். அழகும் பழகும் விதமும் அன்பும் அரவணைப்பும் பண்பும் இருந்த வளமும் இவையெல்லாம் உடையவர் என்ற காரணத்தினாலே கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தான் முதல் மரியாதை செய்ய வேண்டும் என்று வேதவியாசரே சொல்றார். அப்படி சொல்லக்கூடிய காலகட்டத்தில் சகாதேவன் எழுந்தான். அர்க்கியம் முதலானவைகளாம் எடுத்துக்கொண்டு கிருஷ்ண பரமாத்மாவுடைய திருவடி தாமரைகளை நாம் பூஷித்து முதல் மரியாதை செய்கிறார். அப்படி முதல் மரியாதை செய்கின்ற போது எல்லாருக்கும் மகிழ்ச்சி. தர்மரையும் பீஷ்மரையும் புகழ்ந்து பேசுறாங்க. சிலர் மட்டும் பொறாமையோட ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு ஒண்ணுமே சொல்லாம தைரியம் வராம 4 பக்கம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதை கண்ட சகாதேவன் பார்த்தான். கிருஷ்ணருக்கு நடந்த முதல் மரியாதை கண்டு யாரும் பொறாமப்படாதீங்க, பெருமைப்படுங்கள்னா. ஆனா ஒரே ஒருத்தன் மட்டும் உலைக்களத்துல கொதிக்கிற நெருப்பு மாதிரி பொறுமிக்கிட்டு இருந்தான். யாருமே கிருஷ்ண பரமாத்மாவை ஆரம்ப காலம் முதலே எதிர்க்கின்றவன், பகைக்கின்றவன், பொறாமை உள்ளவன். அவன்தான் சேதி நாட்டு மன்னன் தமகோசனுடைய மகன் சிசுபாலன். நேர் எதிரி. அன்னைக்கு தருமருக்கு சிறியதாயினுடைய மகன். ஆரம்ப காலம் முதலேயே அங்க கிருஷ்ணனை கண்டா பிடிக்காது. ஒரு பெண் விஷயத்துல அது ஒரு சுயவரத்தில் இவர் எடுத்துக்கொண்டு வந்த பெண்ணை அவன் விரும்பின காரணத்தினாலே இது போட்டி. அது பகை.
கிருஷ்ணனிடத்தான் கருணாங்கே கண்களிலே எள்ளும் தெரித்தது பொறித்தது, மூக்கிலே வெறுப்பு காற்று வீசுது, பற்களை நேரம் என்று கடித்துக் கொண்டான். ஆகவே தீராத வசைப்பாடுகிறான். எப்படி? பூபாளர் அவையத்தும் ஒரு போசை வருவார் புறக்காணில் கோபாலரோ என்று குருத்தங்கு கதிர்த்து கொதித்து ஓதினான். காவாரி முடியாத வெங்காம நிகராக கவிதைகள் தீபால் அடங்காத புகழ் வீர கயவண்ண சிசுபாலனே. என்ன சொல்றாரு? காபாலி முடியாத வெங்காம நிகராக கவிநீதி உலகே சிசுபாலன். மன்மதனை எரிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி அழகா இருந்தானோ அது மாதிரி இருந்தானோ சிசுபாலன். காபாலி முடியாத வெங்காம நிகராக கவினை. கவின்னா கவின் அப்படின்னா அழகு. தீபால் அடங்காத புகழ் வீர யாருக்கும் அடங்க மாட்டான். அதனாலே ஒரு ஆடு மாடு மேய்க்கப்பட்டவனும் போய் முதல் மரியாதை கொடுப்பதா? எத்தனை ராஜாக்கள் இந்த சபையில் இருக்கிறார். அரசர் பெருமக்களே, இங்கே நடந்த செயலை பார்த்தீர்களோ இல்லையோ? என்ன நடக்கிறது? இங்கே பெரிய அரசர்கள் கூடியிருக்கிற அந்த சபையிலே இடையனா இருக்கக்கூடிய கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை. இது யார் வழங்கினவன்? எப்படிப்பட்டவன் தெரியுமோ? பாண்டவனுடைய மனைவி குந்தியினுடைய வயிற்றிலே வேறு யார் மூலமோ நன்றா தவறாக பிறந்தவன். அவனுக்கு உபதேசம் செய்தவன். தந்தைக்கே பெண்டி மனம் முடித்து தனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொல்லி பிரம்மச்சரி விரதம் கொண்டு இப்போது துரியோதனன் யாசக உணவு உண்டு காலத்தை கழித்துக் கொண்டிருப்பவன் அந்த பீஷ்மன் எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு பேசுவோம். இந்த ராசுய நாடகத்திலே சத்திரிய மன்னனுக்கு மரியாதை எங்கே இருக்க போகிறது? ஏ பீஷ்மா, உன்னை இவ்வளவு நாளாக மகா புத்திசாலி என்று நினைத்துக் கொண்டிருந்தேன். அந்த எண்ணத்தை மாற்றிவிட்டாய். நீ வயதானபடியினால் சற்று புத்தி மாறிவிட்டது போலும். இப்படி நடந்தது அந்த கோபாலனுடைய அதிர்ஷ்டம்தான். ஆனால் நீதான் புத்தி மயங்கிவிட கூட புத்தி மயங்கி விட்டதோ அல்லது அந்த கோபாலன் இவருடைய அறியாமையை ஆக்கிவிட்டானோ? ஏ தர்மனே, இந்த சபையிலே இருப்பவருடைய நன்கு உற்று பார்த்தாயோ? பார்த்திருந்தான் சூரிய குணம், அக்னி குணம், சந்திரகுலம் 3 குலத்தை கவனித்திருக்க வேண்டும். நீ அதனால் அதை உணராம இந்த கிருஷ்ணனுக்கு நீ முதல் மரியாதையை தந்தாய். இதன் மூலமாக அரசர்களை நீ அவமதித்து விட்டாய். நீ விவேகியா? உனக்கு தகுமா? நீ பூசிய ஆகினாலே நீ பூசிக்க தொடங்கினவன் குலத்திலே உயர்ந்தவனா அல்லது புத்தியிலே உயர்ந்தவனா அல்லது வீரத்திலே உயர்ந்தவனா இல்லை நடத்தையிலே உயர்ந்தவனா? ஒரு விடத்திலும் உயரவில்லாதவன் எந்த அற்பனிடத்துல உனக்கு மரியாதை உண்டாது. கேவலம் தான், காலப்படம் தான். சூரன் குலத்தோர் குபேரன் குலத்தோர் சுடர் பாவக பேரன் குலத்தோர்கள் முதல்வோர் இருந்தார்கள். பெயர் பெற்ற வீரங்குளோ வாகு சாரங்குளோ செல்வம் மிச்சங்குளோ பூரம்புராசி புவிக்கன்று முதுபோர்கள் பொதுபோர்களோ. ஆகையினால இந்த மாதிரி எவ்வளவு கேவலமாக பேச முடியுமோ அந்த சபையிலே இந்த சிசுபாலன் கிருஷ்ணரை பற்றி அவ்வளவு கேவலமாக பேசிக்கொண்டது. எல்லாரும் பேசாம அமைதியா கேட்டுக்கிறார். ஒருத்தன் சொன்னா, நான் கண்ணை மூடிக்கிட்டே செய்யக்கூடிய செயலை நீ கண்ணை திறந்துட்டே செய்ய முடியுமான்னு கேட்டான். சரி, பந்தயம் 100 ரூபாய், இவனும் 300 ரூபாய் கட்டினான். உடனே இவன் என்ன பண்ணான்? நான் கண்ணை மூடிக்கிட்டே செய்யற சொல்லி கண்ணை மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு செய்யறது நீ கண்ணை திறந்துட்டு செய்யணும் தானே சொன்னான். உடனே அதை முதல்ல சொன்னவன் சொன்னா, ஒரு கை மணல் அள்ளி கண்ணை மூடிக்கிட்டு கண்ணில் போட்டான். அவன் கொண்டாங்க. இப்போ நீ செய், கண்ணை திறந்துட்டு செய்யணும், செய், இது என்னால் ஆகாதுங்க. அப்புறம் 100 ரூபாய் கொடுன்னு வாங்கிட்டேன். அதுபோல தந்திரத்திலும் சரி மற்ற இதுலேயும் சரி எல்லாவற்றிலும் சில சமயத்தில் சில பேர் ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க. அது மட்டுமல்ல, ஒரு வியாபாரி குதிரை மேலே வெயிலில் போக முடியாதுன்னு ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு படுத்திருந்தான். ஒரு குறும்புக்காரன் என்ன பண்ணா, அந்த குதிரையினுடைய வாழை பிடிச்சிக்கிட்டான். குதிரைக்காரன் சொல்றான், டேய் வாழை பிடிச்சிருக்காரா, அது குதிரை போச்சுன்னா படுலாம் போயிடுந்தான். எவ்வளோ சொல்லியும் இவன் கேட்கல. அந்த குறும்புக்காரன் மறுபடியும் வாழை பிடிச்சிட்டு தான் குதிரை உதச்சிட்டு அவன் பல்லு முன்னால் பட்டு புறம் போச்சு. அவன் போய் நீதிபதியில் சொல்றான், இவன் குதிரை உதச்சுதான் என் பல்லாம் போச்சுங்கிறான். இவன் குதிரை உதச்சுதான் என் பல்லாம் போச்சுன்னா, ஏப்பா
குதிரைக்காரனை பார்த்து, உன் குதிரை வச்சு தான் அவனுக்கு பல்லெல்லாம் போச்சா, குதிரை உண்ணுதா? பேசவே இல்லை. அப்ப இவன் சொல்றான், பல்லு உடைஞ்சவன், ஏண்டா குதிரை வாழை பிடிச்சி இழுக்காதே, அது உதைச்சுன்னா பல்லு போகணும்னு சொன்னி இல்லடா, இப்ப ஏண்டா வாய் முடிவிட்டேன்னா இவன் வாயே கெடுத்துட்டான். கம்மனு இருந்தா கூட. அது போல செருக்கு என்பது வாழ்க்கை மரத்தை அறிகின்ற ஒரு வகை விரும்பாகும். அது இருக்கும் வரையில் ஆனந்தம் என்பது வாழ்க்கையில் ஒரு விஷமா இருந்தாகும். மறக்க முடியாத மாற்றங்களாகி ஏமாற்றம் பெருகிய வருமே. அது நிரந்தரமாக நிம்மதி அடைந்து நிஷ்டூரம் பெருகிய வருமே. இயற்கை மறந்து பணிவை கொண்டால் பலரும் போற்றி வருவார். உன்னை பலரும் போற்றி வருவார். செருக்கு என்பது வாழ்க்கை மரத்தை அறிகின்ற ஒரு வகை இருப்பாகும். அதனாலே அவன் சிறுக்கோடு பேசுகிறான் சிசுபாலன். இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய காரணத்துல இவ்வளவு இந்திரஸ்தானம் கற்ற இவனுக்காக முதல் மரியாதை என்று மீண்டும் மீண்டும் சிசுபாலன் கூறுகிறான். தருவன் தந்த பூசையை நீ எப்படி இருக்கலாம் வந்து கிருஷ்ணனை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறான். ஒரு பெரியோருக்கு சமைத்த உணவை ஒரு நாய் உண்பதா? இவ்வளவு பெரிய சபையில ஏற்பதற்கு தகுதி இருக்கிறதா என்று யோசிக்க வேண்டாம். பைத்தியக்காரன் மூடனை உன்னை பார்த்தா துரியோதனாதிகள் சிரிப்பார். இந்த நட்புக்கு இடம் கொடுத்து, நகைப்புக்கு இடம் கொடுத்து விட்டாய். என்னென்னமோ பேசுறான். மறுபடியும் சொல்றான், சபையோர்களே இந்த நீங்களே பாருங்கள், இவ்வளவு பெரிய சபையிலே பாண்டவர்கள் கிருஷ்ணரும் பீஷ்மரும் இருக்க யோகிதை உள்ளவர்கள் வேறு யாருமே இந்த சபையிலே கிடையாதா? பாருங்கள் எல்லாம் போகலான்னு சரின்னு நினைச்சிட்டான். அப்ப தர்மர் வந்து சிசுபாலனே உட்கார். என்ன தர்மர் சிறிதாயனுடைய மகன், உனக்கு என்ன கோபம்? பொறாமையினாலும் கர்மத்தினாலும் வாயில் வந்தபடி பேசுவது அறிவுடையவர் கடகா. நீ இந்த சபையில யார் யாரை பெரியோர்கள் என்றெல்லாம் சொன்னாயோ, விவேகனை சொன்னாயோ, அவர்களெல்லாம் பீஷ்மர் சொல்லியது சரிதான் என்று ஒப்புக்கொண்டார்கள். கிருஷ்ணருக்கும் முதல் மரியாதை செய்தது சரிதான். அப்படி இருக்க உனக்கு மட்டும் என்ன கோபம் வந்து விடுது, உனக்கு ஏன் பிடிக்காமல் போய்விட்டது என்பதற்காக பல்வேறு அங்கீகரித்த விஷயத்தை நீங்க வந்து எப்படி எல்லாம் மாற்றி சொல்லலாம். பீஷ்மரோ மகா ஞானி, அவரை குறை சொல்ற, உனக்கு என்ன தகுதி இருக்குது அவரை குறை சொல்றது? பீஷ்மரே சொல்லுகிற போது ஞானிகளும் ரிஷிகளும் பேர் அரசர்களும் சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி இருக்க உனக்கு மாத்திரம் மாத்திரம் வருவது உனக்கு பொறாமை குணத்தை காட்டுகிறது என்று சொன்னார். அப்ப பீஷ்மர் தருமனை பார்த்து சொல்கிறார், தர்மபுத்திரா, துஷ்டனுக்கு நல்ல வார்த்தை சொல்லலாமா? இந்த துஷ்டன் உலகநாயகிய கிருஷ்ணனுக்கு செய்த பூசையை நிந்திக்கும்படியான இந்த துஷ்டனை உலகிலே காண முடியாது. இந்த சிசுபாலன் ருக்மிணி கல்யாணத்துல அடிபட்டு ஓடினவன் தானே. கிருஷ்ணருக்கு மேற்பட்ட அரசர்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது. இந்த சபையிலே இதை நான் சாதாரணமா சொன்னேன் என்று சொல்லிவிட்டு, ஆதிசேடனான கிருஷ்ணனுடைய பெருமை சொல்ல முடியாது, இந்த பூலோகத்துல பூசிக்க தகுந்த ஒருவர் தான் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்றார். இப்படி எல்லாம் சொன்ன உடனே அதுக்கப்புறம் அங்கே எல்லாரும் சொன்ன உடனே இவன் ரொம்ப வேகமா பேசுறான். உடனே அந்த இடத்துல பீஷ்மர் வந்து பகவானுடைய 10 அவதார நிகழ்ச்சிகளையும் வரிசையா சொல்லிக்கிட்டு வர்றார். அப்ப கூட இவன் ஒத்துக்கவே இல்லை. மறுபடியும் கூட சொல்றான். சரி, இப்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த உடனே அவனுக்கு கோபம் வந்துருச்சு பீமனுக்கு. ஏண்டா பீஷ்மரையும் குறை சொல்ற, கண்ணனையும் குறை சொல்ற, உனக்கு சொல்றதுக்கு என்னடா தகுதி இருக்குது? இப்பவே உன்னை கொண்டு விடுகிறேன். உடனே எழுந்தான் பாருங்க வேகமா. அப்பா அவர் வந்து சொல்றாரு, தடுத்து பீஷ்மர் பீமா கோபப்படாதே, இன்னும் ஒரு நாளைக்கு உள்ளாக பகவானுடைய சக்கராயத்தினாலே இவன் அறுபட்டு சாக போறான். எண்ணெய் தீரும் போதுதான் விளக்கு வந்து பிரகாசமா எரியும். சாக போற நேரம் தெரிஞ்சோ தெரியாமலே உடலை கொண்டிருக்கிறான். நீ போய் போற. சரி, பீமா வந்து உட்காந்துட்டான். இப்படிப்பட்டவங்களே பார்க்கின்ற போது பிறகு பிறவியினுடைய குணத்தை யாரும் மாற்ற முடியாது இல்லை. ஆஹா, பெரிய தர்மமானிவன் சொல்ல வந்துட்டா எல்லாரும் கேட்டு இருக்கிறீங்க. உடனே பார்த்தால் இந்த பீஷ்மனையும் நானே கொள்ளுவேன் அப்படின்னா
உடனே அங்கே அதையும் பொறுத்து கொண்டு அவர் உட்கார்ந்துருக்கும் போது சிசுபாலனுக்கு எவ்வளவோ யாரால சொல்லி பார்த்தான், ஒன்றும் புரியல. உடனே இவனை நான் கொல்லப் போகிறேன்னு சபையிலிருந்து உடனே போருக்கு வாருனா கிருஷ்ண பரமாத்மா சிரித்து கொண்டே வா போகலாம். சபைக்கு வெளியே வந்து கிருஷ்ணருக்கும் அங்க இருக்கக்கூடிய அந்த சிசுபாலனுக்கும் பெரிய யுத்தம் ஒன்று நடக்குது. அப்படி யுத்தம் நடந்த உடனே விறுவிறுவிறு வேகமான முறையில் ஆயிரக்கணக்கான கடைகளை விடுத்தான் சிசுபாலன். வேகமா வந்த உடனே பகவான் சிரித்துக் கொண்டே ஒரு திவ்யாசனம் விட்டார். வேகமா போய் அதை அழித்து விட்டது. சிலிமுக கணையன்னு சொல்லி இவன் விடுத்தான், வேகமா போச்சு. உடனே அவர் ஆக்னேயாசனம் விட்டு அதை அழித்து விட்டார். இப்படியே தெய்வாசனங்கள், பிரம்மாசனம், வாயுவாசனம், வருணாசனம், அக்னியாசனம், இப்படி எல்லா விதமான தெய்வ கணை, சந்திராசனம், இந்திராசனம், எல்லா கணைகளையும் விடுறாங்க. அத்தனையும் சிரித்துக் கொண்டே பொடியாக்கி விட்டார் பகவான். எப்படி இல்லாம இருக்கக்கூடிய சமயத்துல அப்போ இவன் ஏன் இப்படி இவ்வளவு நேரம் நின்று போர் செய்கிறான்னு பீஷ்மர் சொல்றார். இவங்க அப்பன் தமகோசனுக்கு 3 கண்களும் 4 கையோட பிறந்தானா அந்த சிசுபானை பிறக்கும்போது. இது நாட்டுக்கு கிடந்து கொண்டு போய் அவனை வெளியே ஊருக்கு வெளியே போடலான்னு நினைக்கும் போது அப்ப ஆகாசவாணி சொல்றா, எவன் இவனை தொடுவதனாலே 4 கையில 2 கை மறையுமோ, ஒரு இந்த மாதிரி 3 கையில ஒரு தடை மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அதனால பேசாம விட்டான், அவனை கொள்ளல. அதனால 3 கண்களும் 4 கைகளும் உடையவனாக இவன் பிறந்திருக்கிறான். பிறகு கொஞ்ச நாள் இவனுக்கு பிறந்த நாள் வந்துச்சு. எல்லா ராஜாவையும் கூப்பிட்டு மடியில் உட்கார வச்சு ஆசீர்வாதம் வச்சோன்னா தமகாசம் அந்த சிசுபானுடைய தாய் எல்லாரும் தொட்டாங்க. அவன் 3 கல்ல 1 கண்ணு மறையில, 4 கையில 2 கை மறையில. கிருஷ்ணருடைய மடியில் உட்காரும் போது தான் அந்த 2 கை மறைந்தது, 4 கையிலே 1 கண்ணு மறைந்தது. கண்ணா உன்னால் என் மகனுக்கு மரணமானு கேட்டான். தயவு செஞ்சு இவன் 100 குற்றம் புரிகிற வரை பொறுத்துக்கொள் என்று வரமாக கேட்டார். அந்த வரத்தின்படி இவனை பேச விட்டு இன்ன வரைக்கும் வேடிக்கை பார்த்தார். இதுக்கு மேல பரமாத்மா 100க்கு மேலேயே போச்சு அவன் சொன்ன சொல்லு, இதுக்கு மேலே இவன் பூமியில் இருக்க மாட்டான். இப்படிலாம் வெகு நேரம் போர் செய்த உடனே அதுக்கப்புறம் கிருஷ்ண பரமாத்மா பார்த்தாரு, இவன் சாக போறவனுக்கு மருந்து பிடிக்காது, இவனுக்கு நாம் விடுதலை கொடுத்து துவார பாலகனில ஒருவனாக இவன் சாபத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று நினைத்து கையில சக்கராயத்தை நினைச்சார். அது வந்துச்சு. வேகமாக போய் அந்த சிசுபாலுடைய தலையை அறுத்து தள்ளிவிட்டு தேவகங்கை நீராடி இவர் கை வந்துச்சு. நம்ம பார்வதி பதைய வெற்றிவேல் முருகனுக்கு, வேல் முருகனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, கோவிந்தா. இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்துல எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. மூடனுக்கு இதுதான் முடிவு என்று நினைக்கிறார்கள். எந்த வகையில, எப்படிப்பட்ட வகையில இதெல்லாம் நடந்த உடனே அதுக்கு பின்னால எல்லாரும் சிசுபாலனை போல இப்படி அக்கிரம செய்வதற்கு பகவானுடைய இந்த சக்கராயம் தான் அது சரியான பதில் கொடுத்தது என்று எல்லாரும் பரமாத்மாவை வணங்குறாங்க. அப்படி வணங்கக்கூடிய அந்த நேரத்துல அதுக்கு பின்னால அதுக்கப்புறம் கேட்டாங்க, அந்த சிசுவானுடைய ஒரு உடம்புல ஜோதியாகி போய் வைகுண்டத்தில் போய் துவாரபாலராக சேர்ந்து விட்டது. 3 சாபத்தினாலே அப்படி வந்த விஷயம். அதைத்தான் பீஷ்மர் சொன்னார். ஒரு சமயம் தூர்வாச முனிவர் நாராயணரை பார்க்க வந்த போது, இப்போ அவர் நித்திரை இருக்கார், பார்க்க முடியாதது, துவாரபாலர் 2 பேரும் சொல்லிட்டாங்க. உடனே அவர் கோபம் வந்து, நீங்க மண்ணிலே போய் மனித அங்க அறக்கிறாங்க போங்க, அது மட்டும் இல்லை அப்படின்னு. உடனே சத்தம் கேட்டு மகாவிஷ்ணு இருந்து வந்தார். என்னன்னு கேட்டார் இப்படின்னு. சரின்னு அப்புறம் சிசுவா அந்த தூர்வாசர் சொன்னாரு, இவங்க பகவானை ஆராதித்து 3 அது ஆராதனை பண்ணி 7 பிறவி அடைக்க சம்மதமா, இல்லை பகவானை எதிர்த்து 3 பிறவி அடைய சம்மதமா அப்படின்னு கேளுங்க. அந்த துவாரபாலர் சாபம் பெற்றவர்கள், பகவானை நாங்கள் 7 பிறவி பிரிஞ்சிருக்க முடியாது, 3 பிறவியில் அவர் பகிர்ச்சியே வந்துருக்காங்க. அதே மாதிரி முதல்ல இரண்யாட்சனாகவும், ராவணன் கும்பகர்ணனாகவும், இப்போது வந்து கம்சனாகவும் இந்த சிசுபாலன் நாம் பிறந்தாங்க. 3 பிறவி 3 யுகத்தில் முடிஞ்சு போச்சு. இப்போ யதாஸ்தானத்தில் போய் சேர்ந்துட்டாங்க. அதனால அந்த 3 பிறவிகள் முடிந்து போய்விட்டது. அந்த வகையிலே பார்க்கின்ற போது
பிறகு அவனுடைய நற்கதி கொடுத்த உடனேயே பிறகு வணங்கி துதிக்கிறாங்க. மூடனுக்கு இதான் முடிவு என்று எல்லாரும் அங்கே ஆச்சரியப்படுகிறார்கள். அதுக்கு இது தனியாக இவர் இதெல்லாம் சொன்னதுனால, பொதுவாக இருளறிஞ்ச திருக்குண்டில் ஒருவனை பல திருடர்களும் வளைச்சுக்கிட்டாங்க. அவன் எவ்வளவோ போராடியும் ஒன்றும் பண்ண முடியல, போராடியும் ஒன்றுமே பண்ண முடியல. இறுதியில் திருடர்கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை கீழே தள்ளி அவன் பையனை சோதனையிட்ட போது அவனுக்கு வெறும் 5 ரூபாய் தான் கிடைச்சது, சில்லறம் காசு. சரி, இதுக்காக போய் இவனை போய் உதச்சான் அப்படின்னு திருடர்களாக யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது, இல்லை நீங்கள் வளைச்சது என் தலைப்பாகையில் மறைச்சி வச்சிருக்கிற 5000 ரூபாய்க்காகத்தான்னு நினைச்சேன் அப்படின்னு. தலைப்பாகையில் வச்சிருக்கேன் உடனே 4 அடி போட்டாங்க, ஒரு தலைப்பாகையில் மறைச்சிருந்து 5000 எடுத்து கொடுத்தான். இவன் வாயினால தான் இவன் கேட்டான். அது மாதிரி சிசுபாலன் பகவானை அத்தனை விதமான சொற்களை சொன்னதுனால தான் அவன் முடிவு வந்தது. அதுவும் ஒரு நன்மைக்கு தான். இறைவனுடைய செயலால் எது எப்படி நடக்குமோ அப்படிதான் அது நடக்கும். எப்படிப்பட்ட வகையில் அந்த இறைவனுடைய கடைசி நினைவு 10 தலை கொண்ட ஒரு கோதமாக நரசிம்மனுடைய வடிவம். உடலை விட்டான். 10 தலையுள்ள ராவணனா பிறந்தான். ராவனுடைய கடைசி நினைவு ராமபுரானுடைய அரச ஓடம். உடனே உடலை விட்டான். சிசுபாலன் என்ற அரசனாக பிறந்தான். சிசுபாலன் என்ற அந்த அரசனாக பிறந்து அவனுடைய கடைசி நினைவு கிருஷ்ணன். அவன் நினைச்சு உயிரை விட்டான். இப்ப துபார பாலர்கள் சாப நிவர்த்தி சென்று விட்டான். அதிசயத்தை இவ்வாறு இருந்துணை இருந்தோர் அனைவரும் அடியான் தன்னை துதி செய்ய தருமன் சுதன் முதல் எவரும் தொழுது எதிர் இறஞ்ச விதியென பொருந்த வெங்கணத்திடை அவ்யாதமும் துறைப்ப மதியுடை கடவுள் வீடுமன் முதலான மன்னரும் யாவரும் கேட்ட. எப்படியாக அந்த மாதிரி பகவானை அங்கே துதிக்கிறார்கள். எல்லாரும் அவருடைய கருணையினா ஒண்ணுமே நடக்காது என்று சொல்லிவிட்டு பிறகு எல்லாரும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய சமயத்தில் இங்க உடனே வந்த மன்னாதி மன்னர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வரிசைக்கு தகுந்தபடி தகுதிக்கு தகுந்தபடி வரிசைகள் மரியாதையெல்லாம் கொடுத்து தர்மராஜா அவர் அனுப்புகிறார். சாம்ராட் என்ற பட்டத்தை அப்போது கிருஷ்ண பரமாத்மா அவர் கொடுக்கிறார். என்ன ராசுயாகம் செய்தவங்க பல பேர்ல சாம்ராட் பட்டம் பெற்றவர்கள் இவரும் ஒருத்தர். எந்த வகையிலே பார்க்கின்ற போது அப்படி இந்த வரலாற்றை அனைவருக்கும் கேட்க கூறின உடனேயே அதுக்கப்புறம் எல்லாரும் பகவானுடைய கிருபையிலாம் ஒன்றும் நடக்காது என்று சொல்லிவிட்டு எல்லாரும் பகவானை துதிச்சு திருவடியில் விழுந்து பீஷ்மர் உட்பட அனைவரும் வணங்குறாங்க. நாராயணனும் பாராயணும் நலம் யாவும் தருகின்ற தேவாமிர்தம். நாராயணாயனும் பாராயணம் கோவிந்த நாம சங்கேதனோ கோவிந்த நாம சங்கேதனம் அந்த குடிகொண்ட நெஞ்சும் பெரும் ஆலயம். நாராயணாயனும் பாராயணவன் பாரணம் தாதி நாமும் தினம் பாடினார் அந்த பூரண ஆயுளைய பழங்கேடுவான். வேறென்ன தீங்குகள் செய்து விட்டானோ வேரோடு வாழ்வினை அதம் செய்வான். நாராயணாயனும் நாமும் எங்கே நலங்காவும் தருகின்ற தேவாமிர்தம். இப்படிப்பட்ட வகையில் எல்லாரும் புகழ்ந்து நிற்கின்ற போது பிறகு எல்லா மன்னர்களும் உபசரித்து அனுப்பினார். பார்வர்களே சங்கு வடிவமாக அந்த இடத்துல அபிஷேகம் செய்தது தர்மன். ரொம்ப சிறப்பாக நடந்தது என்று இதனுடையாக தான தர்மங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. பிறகு வந்த மன்னர்கள் அனைவருக்கும் மரியாதை செய்த உட்பாடு
எல்லாரும் விடை பெற்று கொண்டு போனாங்க. கிருஷ்ண பரமாத்மா யாதவ மன்னனும் பாண்டவரிடம் பெரியாத விடை பெற்று போன உடனே இந்த துரியோதனாதிகள் என்னடா இவன் மண்டபம் கட்டியிருக்கான், சுற்றி தான் பார்ப்போமே அப்படின்னு அவனுடைய மனைவிமார்களும் தம்பிமார்களும் அந்த மயன் கட்டிய மண்டபத்தை சுற்றிட்டு வர்றாங்க. அப்படி சுற்றி கொண்டு வரக்கூடிய அந்த சமயத்தில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மண்டபம் நேரம் கண்ணாடி இருக்குது, கண்ணாடின்னு சொல்லிட்டு விலைக்கு போனால் ஒரு இடத்துல கண்ணாடி இல்லாமல் இருக்கு, அதில் போய் மோதிக்கிட்டான். அப்போ மேலே இருந்த திரௌபதி சிரிக்கின்றால், இவங்க அப்பனுக்கு தான் கண்ணடினா இவனுக்கு கண்ணு இல்லையா? ஒரு குளம் இருக்கிறது, ஆனால் குளம் இல்லாத இடமா இருக்குது, அதில் போய் விழுந்துட்டான். அப்பவும் திரௌபதி சிரித்தார். அப்போது அவனுக்கு ரொம்ப ஆத்திரமாக இருந்தது. ஒரு இடத்துல போகும்போது வழி இருந்து போனால் சிவரா இருந்து அதில் மோதிக்கிட்டான். வழி இருக்கிற இடத்துல வழி இல்லாத மாதிரி தெரியுது, வழி இருக்கக்கூடிய இடத்துல இல்லாத மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது. இப்படி பெரிய மாயாஜால மாதிரி அந்த மயன் கட்டிய மண்டபம் இவை எல்லாத்திலையும் விழுந்து மோதி அதை காயமடைஞ்சு அந்த திரௌபதினால் சிரிக்கப்பட்டு அப்போது அவமானத்தோடு திரும்பி வர்றான். அப்படி அவமானத்தோடு திரும்பி வருகின்ற போது என்ன நினைச்சான்? இவன் ராசசோயாகம் செய்து இவ்வளவு பெருமையும் அருமையும் பேரையும் புகழையும் பெற்றவனாச்சே, அதனால இந்த பாதையை அந்த திரௌபதி என்னை பார்த்து பரிகாசமாக சிரிச்சான். அவளை பார்த்து 4 பேர் நாளைக்கு சபையில் சிரிக்கணும், அதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உடனே சிந்தனை பண்ணிக்கிட்டு போறான். அப்படி போய் நாளைக்கு அவன் என்ன செய்ய போறான்னா, ஒரு அழகான மண்டபம் கட்டி அதனுடைய ஆரம்ப விழாவுக்கு என்று பாண்டவர்களின் திரௌபதியை வரவழைச்சு பொழுதுபோக என்று சூதாடி நாடு நகரை பறித்து கொண்டு எல்லாருடைய ஆடையும் வைத்து அவமானம் செய்து 12 வருஷம் வனவாசம் 1 வருஷம் அஞ்ஞாத வாசம் என்று கானகத்துக்கு போக வைக்கிறான். ரொம்ப அருமையாக இன்னைக்கு கதை விட நாளைக்கு இன்னும் கொஞ்சம் சுவராசியமான ஒரு கதை, சூது புரிதலும் துகில் உதிரி. ரொம்ப அந்த மகாபாரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கட்டம் இதுதான். அவங்க வனவாசம் போட்டுட்டு அஸ்திபாரமாக அமைந்தது. அந்த வகையில் இடையிடையே நீங்கள் நல்ல ரசிக்கும்படியான ஒரு நிறைய சொன்னேன். கடைசியில் கொஞ்சம் முடிகிற கட்டத்தில் கதை ரொம்ப இருக்குன்னு அப்படின்னு சுருக்கமாக முடிச்சிட்டேன். அதனால் இந்த கோழி பலகார கதையெல்லாம் மறந்துட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். போய் எடுத்து வச்சுங்க. நான் வயிறு வழிக்கு நீங்களும் சிரிச்சிங்க. ஏதோ அதில் ஒரு கருத்து நானும் சொல்ல வேண்டியது இருந்தது, சொன்னேன். அந்த வகையில் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு சுவராசியமான கதையை உங்களுக்கெல்லாம் சொல்லி உற்சாகப்படுத்தி கேட்க வைக்கணுங்கிறது என்னுடையது. அது